ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நானும் என்னோடய வீடியோ போடலான்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக என்னால் எந்த வீடியோவே போட முடியல. மாற்றி மாற்றி சின்ன சின்ன சர்வேவாக இருந்துச்சா, ஸோ எடுத்தோம்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், அதாவது நம்மளுக்கு செலவு காய்க்கிறோம், எப்படினாலும் நம்ம விட்ட காசை இதில் எடுத்துகிறோம் அப்படின்றக்காண்டி தான் சின்ன சின்ன சர்வே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அதில் கிடைக்கிற வருமானத்தையும் சேவிங்ஸை தான் போட்டுட்டு வரேனே தவிர நான் தேவையில்லாமல் செலவழிக்கலாம். என்னோடய இன்கம் அதாவது நான் கடையில் வச்சு எடுக்கிற மாதத்துக்கு எப்படியும் நான் ஒரு 3000 4000 தான் எடுக்க முடியும் என்னால் கடையில். அதை வச்சு நான் வீட்டு செலவை நான் பார்த்துக்கிருவேன். என்னோடய செலவுகளையும் நான் பார்த்துக்கிருவேன். இது போக நான் தனியாக எடுக்கிற கவர்மெண்ட் சர்வேவோ இல்லை ப்ரைவேட் சர்வேவோ எடுத்து கிடைக்கிற சர்வே எடுத்து சேவிங்ஸோ நகை சீட்டோ ரூ. 100 நகை சீட்டோ இல்லை இப்போ ரீசெண்டாக ஆரம்பிச்சிருக்க ஒரு ஒரு 7 அதாவது ஃபிக்ஸட் சீட்டு மாதிரி போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். அதாவது நம்பிக்கையானவங்கள்ட்ட மட்டும்தான் போட்டிருக்கேன். அதாவது சொந்த ரிலேஷன் தெரிஞ்ச ரிலேட்டிவ் அதாவது தெரிஞ்சவங்கள்ட்ட மட்டும் தான் போட்டிருக்கேன். தெரியாதவங்கள்ட்ட போடக்கூடாதுன்ற முடிவில் தான் இருந்தேன். ஏன்னா நம்ம க்ளோஸ் அவங்க இத்தனைக்கும் மெயினாக சொல்லப்போனால் சொந்த வீட்டுக்காரங்க அப்படின்ற நம்பி தான் நான் போட்டிருக்கேன். அந்த அந்த அண்ணி அது தெரிஞ்சவங்க தான், லேடிஸ் தான் அவங்களுமேவும். நிறைய விஷயத்தில் ஏமாந்து நொந்து கடைசியில் எதுவுமே நம்மளுக்கு இல்லை அப்படின்றது, அதாவது இது கிடைக்காது அப்படின்ற பட்சத்துக்கு தான் நம்ம விட்ட காசை நம்ம தான் திருப்பி எப்படியாவது எடுத்து சம்பாரிச்சுன்ற முடிவுக்கு வந்திருக்கேன். எத்தனையோ பேர் வாழ்க்கை இதனால் போயிடுச்சு. அதாவது போயிடுச்சுன்ற கட்டில் கஷ்டத்தில் இருக்குது. இன்னும் அது மீண்டு வர முடியாமல் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நான் கண்ணெதிர்க்கே பார்த்துட்டேன். ஆனால் ஒரு சிலர் மீண்டு வந்துடுறாங்க. வந்துட்டு அதாவது அவங்களோட அதாவது சுற்றி சர்க்கம்டன்ஸ் அவங்கள ஃபேஸ் பண்ணி காப்பாற்றி விட்டுறது, அதையும் பார்த்துருக்கேன். சில ரிலேஷன் பேசுகிறதுக்கு மட்டும்தான் ஆவாங்க, செய்கிறதுக்கு எதுவும் ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களும் பார்த்துருக்கேன். இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் ஆனால் அதாவது நம்மளை வச்சு போட்டவங்க எல்லாருமே அதாவது ஒரு சிலர் நல்ல நிலமையில இருப்பாங்க. ஸோ நம்மளை நம்மளுக்கு முன்னாடியே போட்டு ஏர்ன் பண்ணவங்க இருப்பாங்க. ஸோ நம்ம கீழே இருந்து நம்ம கஷ்டப்படுறதையும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. கேட்டால் நான் நட்டத்திலே இருப்பாங்க. நம்மளுக்கு கீழே கஷ்டத்தில் இருக்கவங்க இதில் பார்த்து ஏர்ன் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொன்ன டாப் லைன் மெம்பர்ஸும் இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறது, எல்லாரையுமே நம்ம ஃபேஸ் பண்ணி இது அவங்களால முடியாது அப்படின்ற காலத்தில் நம்ம செஞ்ச தப்புக்கு நம்ம தான் தண்டனை அனுபவிக்கிறன்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக நான் அதுக்காகவே அப்படியே உட்காந்துருக்க மாட்டேன். எல்லாராலையும் முடியும். ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம விட்டதை திரும்பி நம்ம உழைச்சி சம்பாரிச்சிடலாம். அதனால தான் சொன்னேன், யாரையும் எதையுமே நம்ப மாட்டேன் அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் நான் இது பண்ணுறேன். கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு நம்பிக்கையில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மைவி3 பற்றி ஏதாவது நியூஸ் தெரியும் அப்படின்னு தினம் இந்த யூடியூப்பை பார்த்து போர் அடித்து ஏமாந்து போனால் தான் மிச்சம். எதையுமே நம்பவும் முடியலை. நான் யார் சொல்கிறதையும் கேட்கவும் முடியலை. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சு செப்டம்பரும் முடிய போகுது. ஆனால் கிடைக்காதுன்ற ஒரு பட்சத்தில் எல்லாமே மாதக்கணக்கு நாள் கணக்காக இழுத்துட்டு போதே தவிர எதுவுமே உண்மையான நியூஸாக நம்மளுக்கான ஃபேவரானதை வரல. எனக்கு கடவுள் நம்பிக்கையும் என் மேலே இருக்க நம்பிக்கையும் ஜாஸ்தி தான். ஆனால் நான் என்னோடய சுச்சுவேஷனுக்காண்டி தான் இதில் உள்ளே போட்டேன். ஆனால் அது நம்மளை ஏமாற்றுன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது எதிர்பார்க்காத ஒன்று. நம்ம தேவையில்லாமல் இதை பண்ணியிருக்கக்கூடாது. அப்பயுமே கஷ்டப்பட்டாது ஒரு 5 மாதத்துக்கு எப்படினாலும் நம்ம சமாளிச்சிருக்கணும். சமாளிக்காமல் அதுக்கு பயந்துக்கிட்டு இதை போட்ட கடைசியில் இது மொத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. இதை வச்சு எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது நம்மளுக்கான பனிஷ்மெண்ட்டு, அதை அப்படி நினச்சிக்கிற வேண்டியதே. கண்டிப்பாக நல்லா இருந்துட்டு போட்டோம், நம்மளை ஏமாற்ற நினைக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்க தான் தோணுது. ஏன்னா ஒரு சில நேரம் வயிற்றுச்சலாகவும் இருக்குது கஷ்டப்படுறப்ப. பார்க்கலாம் எந்த நிலைமைக்கு எப்படி வர்றாங்க அப்படின்றத. யாரையும் நம்பாதீங்க. நிறைய ஆப் வந்துருச்சு. யாரையும் நம்பாதீங்க, எதையும் நம்பாதீங்க. யோசித்து சரியாக பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.